ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வத்த குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து இது வடகம்னு சொல்லுவோம், ஊர்லெலாம் செய்வாங்க. அப்புறம் வந்து பூண்டு, வெங்காயம், அப்புறம் வந்து இந்த வத்தலை வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே மாங்காய் வத்தல், அப்புறம் வந்து இந்த அவரைக்காய் விதை அது எல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து புளி கரைச்ச தண்ணி. இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் வந்து வத்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றியாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ வடகத்தை போடுவோம். இது வந்து நல்லா பொரியணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இந்த வடை வந்து வெடிக்குது, நல்லா தெரியுதா வெடிக்குது. அடுத்தது வந்து பூண்டு, அப்புறம் வந்து வெங்காயம் நல்லா வளர்க்கணும். நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால கொக்கை கொஞ்சம் வந்து அதிகமாக ஆகும். பார்த்தீங்கன்னா வந்து பூண்டு வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கலருக்கு வரணும். நல்லா வதங்கினதை பற்றி நம்மளுக்கு தெரியுது பாருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம், தண்ணி வேணும் கொஞ்சம் பார்த்து ஊற்றணும், ஏன்னா கொஞ்சம் வெடிக்கும். அவங்க வந்து புளி வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து தண்ணி ஊற்றி கரைச்ச தண்ணி தான் அந்த புளி தண்ணி. இப்போ வந்து அதை ஊற்றியாச்சு. நம்ம அடுத்தது ஒரு 1 டீஸ்பூன் ஃபுல் டீஸ்பூனால் அதனால் சால்ட் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு மிளகாய் தூளையும் இப்போயே போட்டுடலாம். ஆனால் இது வந்து பார்த்துங்க நல்லா கட்டி தட்டாமல் இப்படி நல்லா கலரி வரும். இப்போதைக்கு வந்து நல்லா கொதிக்கிட்டு பாருங்களேன். அதில் வந்து நம்ம வந்து மாங்காய் வத்தலாம் கடையில் கிடைக்கும். அந்த வத்தலை வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வெண்ணெய் தண்ணியில் ஊற்றி உரைக்கணும். அப்போ தான் நல்லா ஊறும். இது என்னென்னா இந்த அவரைக்காவையும் கொண்டைக்கல்லையும் அதுவும் வெண்ணெயில் ஊற்றி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. இது வந்து நல்லா வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 1/2 ஹவர் கிட்ட வந்து அப்படியே சுண்ட வர்ற வரையும் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். இப்போதைக்கு வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர தெரியுதா, அந்த கலரிஸாக மாறுதில்ல. இப்போதைக்கு நம்ம வந்து இறக்கிடலாம். இது வந்து நல்லா டேஸ்ட் ஆகிடும். போக போக அது வந்து திக்காகிடணும். இது இப்போ ரெடி, வத்த குழம்பு ரெடி. சூப்பரான வத்த குழம்பு ரெடி. பப்பாளி வத்த குழம்பு ரெடி.